வெல்கம் டு டெக் டூல்ஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லினக்ஸ் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸில் இன்னைக்கு அஜெண்டாவை நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். பார்ட் 1 அப்புறம் பார்ட் 2. ஸோ இன்னைக்கு நம்ம பார்ட் 1 தான் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் பார்ட் 1 கவர் பண்ணிடலாம். அப்புறம் பார்ட் 2 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஸோ பார்ட் 1ல் இன்னைக்கு நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஏ யூசர், யூசர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் யூசர், யூசரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஏ குரூப், ஒரு குரூப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் யூசர் அண்டு குரூப் ஃபைல், ஒரு யூசர் அண்டு குரூப்போட இம்பார்ட்டன்ட் ஃபைலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ட் 1க்குள்ளே போகலாம். ஸோ பார்ட் 1ல் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஏ யூசர், ஒரு யூசர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ யூசர் இஸ் ஆன் அக்கௌண்ட் தட் கேன் லாகின் டு லினக்ஸ். அதாவது ஒரு அக்கௌண்ட்டை வச்சு லினக்ஸில் லாகின் பண்ணுறதுக்கு தேவையான ஒன்று தான் யூசர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையோ இல்லைன்னா அந்த லினக்ஸில் அந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இன்ட்ராக்ட் பண்ணி அது நமக்கு தேவையான ஒர்க்கை செய்கிறதுக்கு ஒரு ஐடி தேவை. அந்த ஐடி தான் யூசர்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு யூசருக்குமே ஒரு யூனிக் ஐடி இருக்குங்க. அந்த யூனிக் ஐடியை வச்சு தான் அதனோட ஓனர்ஷிப்பு அப்புறம் பர்மிஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே செகண்ட் அர்த்தம் சொல்லியிருக்காங்க, ஈச் யூசர் ஹேஸ் அ யூனிக் யூஐடி, யூசர் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யூசர் டு ஐடென்டிஃபை ஓனர்ஷிப் அண்ட் பர்மிஷன்ஸ். ஸோ இந்த யூஐடி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் டு ஐடென்டிஃபை ஓனர்ஷிப் அண்ட் பர்மிஷன். அந்த யூசரோட ஓனர்ஷிப்பையும் அந்த யூசரோட பர்மிஷனையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த யூஐடி முக்கியமாக பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, டைப்ஸ் ஆஃப் யூசர். என்னென்ன யூசர் டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் யூசர், யூஐடி 0, ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கு. ரூட் யூசருங்கிறது சூப்பர் யூசருங்க. ஸோ இவருக்கு அன்லிமிட்டெட் அக்சஸ் அந்த சிஸ்டத்தில் இருக்கும். ஸோ அவர் என்னன்னாலும் பண்ணலாம் அந்த சிஸ்டத்தில். ஒரு ஒரு யூசரை டெலிட் பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம், ஒரு ஃபோல்டரை டெலிட் பண்ணலாம், ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்னன்னாலும் பண்ணலாம். அவருக்கு அன்லிமிட்டெட் அக்சஸ் இருக்குது. அவரோட யூஐடி பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக 0 தாங்க. ஸோ க்ரியேட் பண்ணப்படுற யூசர் இது லினக்ஸில். அவரோட யூஐடி பை டிஃபால்ட்டாக 0ன்னு செட் ஆயிரும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் யூசர். சிஸ்டம் யூசர்னா எதுக்கு யூஸ் ஆகுறாங்க? சிஸ்டம் யூசர்னா இப்போ ஒரு சர்வீசஸ் அதனோட ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஐடி கிரியேட் ஆகும். அந்த யூசர் ஐடியை தான் சிஸ்டம் யூசர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ MySQL எடுத்துக்கோங்க. MySQLங்கிற ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறப்ப பை டிஃபால்ட்டாக MySQL ஒரு யூசரும் கிரியேட் ஆகும். அந்த MySQLங்கிற யூசர் தான் அந்த MySQLோட சர்வீஸையும் அதனோட ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதை தான் சிஸ்டம் யூசர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் யூசரோட யூஐடி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 999 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அது பை டிஃபால்ட்டாக எடுத்துக்கணும். ஒரு யூசர் கிரியேட் பண்ணலையே ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூஐடி அசைன் ஆகிடும். அப்புறம் நார்மல் யூசர், தேர்டு. ஸோ தேர்டு நார்மல் யூசர். நார்மல் யூசர்னா ஹியூமன் யூசர். ஸோ நமக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஐடி தான் நார்மல் யூசர். அதை லோக்கல் அக்கௌண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெகுலர் யூசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலர் யூசர்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் ப்ரிவிலேஜ் தான் இருக்கும். ஸோ அது எதுக்காகன்னா டிப்பிக்கலி ரெஸ்ட்ரிக்டட் டு தேர் ஓன் ஹோம் டைரக்டரி. ஸோ அவங்களோட ஹோம் டைரக்டரியை மட்டும் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றவங்க உங்களோட ஃபைலை டெலீட் பண்ண முடியாது.
ஸோ நார்மல் யூசர் அதாவது இன்னொரு யூசர் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் 2 யூசர் வந்து டெஸ்ட் 1ஓட ஃபைலை டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா அது டெஸ்ட் 1 வந்து அவர் ஓன் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் 1 வந்து டெஸ்ட் 2ஓட ஃபைலை டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா டெஸ்ட் 2ஓட ஃபைல் வந்து அவரோட கண்ட்ரோல் மட்டும் தான் இருக்கும். டெஸ்ட் 2ஓட கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த நார்மல் யூசருக்கு வந்து ஒரு லிமிட்டெட் ப்ரிவிலேஜ் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்குள்ளேயே அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அவங்களோட ஃபைலை. ஸோ இவங்களோட யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூசரோட யூசர் ஐடி பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கு மேலே தான் கிரியேட் ஆகும். அதனோட யூஐடி வந்து 1000க்கு மேலே தான் கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம செட் பண்ணாமல் விட்டோம்னாக்கா பை டிஃபால்ட்டாக 1000 இல்லை 1000க்கு மேலே கிரியேட் ஆகும். இல்லை நம்மளே வந்து யூஐடியை அசைன் பண்ணியும் கிரியேட் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு 5000 அப்படின்ற ஒரு யூஐடி வேணும் அப்படின்னாக்கா நம்ம யூசர் கிரியேட் பண்ணலையே வந்து அதனோட யூஐடியை செட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் 3 யூசர் டைப். ஒன்று வந்து ரூட் யூசர் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். சிஸ்டம் யூசர் சர்வீஸையும் ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ணுற யூசரு. அப்புறம் நார்மல் யூசர், ரெகுலர் யூசர், லோக்கல் அக்கௌண்ட். இதை வந்து ஹியூமன் யூசர்னு சொல்லுவோம். லிமிட்டெட் ப்ரிவிலேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா வாட் இஸ் எ குரூப்? ஒரு குரூப்னா என்னன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குரூப் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் யூசர். இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா குரூப் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் யூசர்னு சொல்லியிருக்குங்க. அதாவது மல்டிபிள் யூசர் சேர்ந்தது தான் ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு லாஜிக்கல் கலெக்ஷன் சொல்லிக்கலாம். லாஜிக்கல் கலெக்ஷன் ஆஃப் யூசர். அவங்களுக்கு வந்து ஒரு காமனான பெர்மிஷன் இருக்கும். ஒரு பாக்ஸில் ஒரு 5 பேர் இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னாக்க அந்த 5 பேருக்குமே வந்து எல்லா பெர்மிஷனும் அது காமனான பெர்மிஷன் இருக்கும். ஸோ அதை தான் வந்து குரூப்புன்னு சொல்கிறோம். அந்த வீடை வந்து குரூப்புன்னு சொல்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள வந்து குரூப் மெம்பர்னு சொல்லுவோம். ஸோ அந்த 5 மெம்பருக்குமே வந்து காமனான பெர்மிஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து குரூப்புன்னு சொல்கிறோம். அதுக்கு தான் இந்த குரூப் யூஸ் ஆகுது. ஸோ குரூப் வந்து இங்கே என்ன செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஸ்டு டு மேனேஜ் பர்மிஷன் ஈஸிலி. ஸோ இதனால் பெர்மிஷனை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஒரு குரூப்புக்கு வந்து பெர்மிஷனை செட் பண்ணிட்டோம்னாக்கா அந்த 5 பேருக்கும் பெர்மிஷன் வந்து போயிடும். இண்டிவிஜுவலாக பெர்மிஷன் செட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வந்து ஈஸியாக ஒரு குரூப் செட் பண்ணிட்டோம்னாக்கா அந்த குரூப்பில் இருக்கிற எத்தனை மெம்பர் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பெர்மிஷன் காமனாக போய் அப்ளை ஆகிடும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த குரூப் யூஸ் ஆகுது. அப்புறம் ஈச் குரூப் ஹேஸ் அ யூனிக் ஜிஐடி. ஸோ எப்படி நம்ம யூசரில் வந்து யூஐடி பார்த்தோமோ அதே மாதிரி குரூப்லேயே ஜிஐடி இருக்கும். அந்த குரூப் ஐடி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அந்த குரூப்பை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த குரூப் ஐடி யூசுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிலோ 1000க்குள்ளே கிரியேட் ஆகும். பை டிஃபால்ட்டாக வந்து பிலோ 1000க்குள்ளே கிரியேட் ஆகும். நீங்கள் இப்போ மேனுவலாக ஒரு யூசருக்கு குரூப் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனோட ஐடி வந்து 1000 இருக்கலாம். இல்லாட்டி அதுக்கு மேலேயே இருக்கலாம். ஹையராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து குரூப் ஐடி யூஸ் ஆகுது ஒரு குரூப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் யூசர் அண்ட் குரூப் ஃபைல்ஸ். ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து குரூப்பில் ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்குங்க. ஸோ ப்ரைமரி குரூப்பு அப்புறம் செகண்டரி குரூப்பு. ஸோ ப்ரைமரி குரூப்பு அப்படின்னா ஒரு யூசர் கிரியேட் ஆகையில் பை டிஃபால்ட்டாக ஒரு குரூப்பும் ஒரு ஒரு யூஐடி கிரியேட் ஆகலை. ஐ மீன் ஒரு யூசரை கிரியேட் ஆகலை ஒரு யூஐடி கிரியேட் ஆகும். பேரலாக ஒரு ஜிஐடியும் கிரியேட் ஆகிட்டு வரும். ஸோ அந்த யூசர் வந்து அந்த பர்டிகுலர் ஜிஐடிக்குள்ளே தான் இருப்பார். அது வந்து டிஃபால்ட் ஜிஐடி. அது மாதிரி டிஃபால்ட் குரூப் அந்த யூசரோட டிஃபால்ட் குரூப். இல்லை அந்த யூசர் வந்து இன்னொரு குரூப்லேயும் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் செகண்டரி குரூப்பு, சப்ளிமெண்ட்ரி குரூப்பு. ஓகே. ஸோ அந்த யூசர் வந்து கேன் பிலாங்ஸ் டு எனி அதர் குரூப். ஸோ ஒரு யூசர் வந்து ஒரு குரூப்புக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் கிடையாது. ஒரு யூசர் வந்து மல்டிபிள் குரூப்லேயே இருக்கலாம். ப்ரைமரியாக ஒரு குரூப் கிரியேட் ஆகும். நமக்கு வேணும் இன்னொரு குரூப்பில் அந்த யூசரை ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த சப்ளிமெண்ட்ரி குரூப். ஸோ வேறு என்ன குரூப் இருக்கோ அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறோம்னாக்கா அந்த குரூப்பில் என்ன பெர்மிஷன்ஸ் இருக்கோ அந்த பெர்மிஷன்ஸ் வந்து இந்த யூசருக்கு அப்ளை ஆகும். அப்புறம் பை டிஃபால்ட்டாக இந்த யூசர் என்ன குரூப்பில் இருக்காரோ அந்த பெர்மிஷனும் அப்ளை ஆகும். ஸோ இதுதான் பிரைமரி அண்டு
அண்ட் செகண்டரி குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் யூசர் அண்டு குரூப் ஃபைல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். யூசர் அண்டு குரூப்புக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபைல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபைல் இருக்குது இங்கே. /etc பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஃபைலு, /etc shadow அப்படின்ற ஒரு ஃபைலு, /etc குரூப் அப்படின்ற ஒரு ஃபைலு. ஸோ இந்த 3 ஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைலு. ஸோ எப்பெல்லாம் நம்ம யூசர் கிரியேட் பண்ணுறோமோ இந்த ஃபைல் எல்லாம் வந்து அப்டேட் ஆகும். ஸோ நமக்கு என்னென்ன யூசர் டீட்டெயில்ஸ் தேவையோ குரூப் டீட்டெயில்ஸ் தேவையோ இந்த 3 ஃபைல்லையும் போய் நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ /etc பாஸ்வேர்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஸரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த யூஸரோட யூஐடி இருக்கும், ஜிஐடி இருக்கும், அப்புறம் என்கிரிப்டட் பாஸ்வேர்டு இருக்கும், அப்புறம் அதனோட ஹோம் டைரக்டரி இருக்கும், அப்புறம் லாகின் டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்புறம் அது எனி கமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தா அது இருக்கும். அப்புறம் இதில் /etc ஷேடோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஐடி இருக்கும், அப்புறம் என்கிரிப்டட் பாஸ்வேர்டு இருக்கும், அந்த யூஸர் லாஸ்ட் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாருன்னு இருக்கும், பாஸ்வேர்டு வார்னிங் இருக்கும், மினிமம் பாஸ்வேர்டு இருக்கும், மேக்ஸிமம் பாஸ்வேர்டு லென்த் இருக்கும், அப்புறம் அந்த அக்கௌண்ட்டோட லாக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கவர் பண்ணுறது தான் /etc ஷேடோ ஃபைல். அப்புறம் குரூப்பில் /etc குரூப்பு அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் ஐடி இருக்கும். ஸோ குரூப் ஐடி இருக்கும், அப்புறம் பாஸ்வேர்டு செட் பண்ணியிருந்தாக்கா அது பாஸ்வேர்டு காட்டும், இல்லைன்னா பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ் சிம்பிள் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணியிருந்தோம்னாக்கா நீங்கள் வந்து அது ஆக்சுவலாக வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா /etc gshadow அப்படின்ற ஒரு ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து யூசருக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுவோம். அந்த பாஸ்வேர்டோட ஃபைல் வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து ஷேடோங்கிற ஃபைல் ஷேடோங்கிற ஃபைலில் போய் செட் ஆகும், அங்கே போய் அப்ளை ஆகும். இங்கே குரூப்புக்கு வந்து நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணோம் அப்படின்னாக்கா gshadow அப்படின்ற ஒரு ஃபைலில் போய் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம பாஸ்வேர்டு பை டிஃபால்ட்டாக குரூப்புக்கு செட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஐடி டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து பாஸ்வேர்டு இருக்காது, அதுக்கு அப்பையில் ஒரு எக்ஸுன்ற ஒரு சிம்பிள் மட்டும் இருக்கும், எக்ஸுங்கிற ஒரு லெட்டர் மட்டும் இருக்கும், அப்புறம் வேறு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஐடி இருக்கும், அந்த குரூப்போட ஐடி இருக்கும், அப்புறம் யூசர் லிஸ்ட் இருக்கும், கமா செப்பரேட்டடாக இருக்கும். யூசர் லிஸ்ட்டு அந்த குரூப்புக்குள்ளே என்னென்ன யூசர் இருக்காங்க, இப்போ மல்டிபிள் யூசர் இருக்காங்க, டெஸ்ட் 1 2 3 அப்படின்னு 3 யூசர் இருக்காங்கன்னாக்கா கமா செப்பரேட்டடாக இருக்கும், test1, test2, test3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 ஃபைல் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைல். எப்போல்லாம் யூசரு அப்புறம் குரூப் கிரியேட் பண்ணையில் இந்த 3 ஃபைலும் வந்து அப்டேட் ஆகும். உங்களுக்கு அந்த யூசரை பற்றியோ இல்லை குரூப்பை பற்றியோ எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் இந்த ஃபைலை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். பார்ட் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டெக்டோஸ் ஐடி தமிழுக்கு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் டெமோவோட இந்த யூசர் அண்ட் குரூப்போட ஃபுல் டெமோவோட நம்ம பார்க்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.